முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல்தந்துணர்வொன்றருள்வாய் பொருவும் கவரும் புவியும் பரவும் குருபுங்கவை என் குணப்பஞ்சனனை. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி திருமுருகன் திருத்தொண்டர்கள் என்கின்ற ஒரு நூலை நம்முடைய சிறவை ஆதீனத்தின் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நூலினுடைய சிறப்பு முருகனுடைய அருளை பெற்று முருகனுடைய சிறப்பை போற்றிய அருளாளருடைய வரலாற்றை சொல்லுகின்ற நூல் இந்த திருமுருகன் திருத்தொண்டர்கள். இது திருமடத்திலே இருக்கின்றது. 20க்கும் மேற்பட்ட முருக அடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற நூல். அந்த நூலிலே முதல் அடியாராக போற்றப்படுகின்றவர்கள் அகத்தியர். அகத்தியரை யாரும் பார்த்ததில்லை. அகத்தியன் என்று சொன்னவுடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருகின்ற உருவம் குள்ளமான உருவமாக இருப்பார் என்கின்ற உள்ளம் இருக்கின்றது. இறைவன் சிவபெருமானுக்கு கைலாயத்திலே திருக்கல்யாணம் நடைபெறுகின்ற பொழுது எல்லாரும் அங்கே சென்ற பொழுது வடக்கு பகுதியானது தாழ்ந்தும் தெற்கு பகுதியானதும் உயர்ந்து விட்ட பொழுது சமன்படுத்துவதற்காக அகத்தியரை தென் இந்தியாவிற்கு தென் பகுதிக்காக அனுப்பியதாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது. அவர் இந்த பகுதிக்கு வந்தவுடன் பூமி சமமானதாகவும் அந்த கைலாய காட்சியிலே நடைபெறுகின்ற திருமண காட்சியை இங்கே இருந்து கண்டதாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது. ஆகவே அவருடைய சிறப்பை அருணிகநாத பெருமான் போற்றுகின்ற பொழுது வாமன முனி என்று பூத வேதாள வகுப்பிலே போற்றுகின்றார். அந்த அளவுக்கு செவிவழி செய்திகள் வாயிலாகவும் இதிகாச புராண இலக்கியங்கள் வாயிலாகவும் அவர் நம் மனங்களில் மங்காத இடத்தை பிடித்திருக்கின்றார். சிவருமானாலேயே எம்மை ஒத்தவன் என்று சொல்லும் அளவுக்கு பெருமை உடையவர் அம்மாமுனி. அதே போல உமாதேவியை ஒத்தவள் என்று சொல்லும் அளவுக்கு பெருமை உடையவர் அம்மாமுனியின் துணைவியார் லோபா முத்திரை என்று சொல்லுகின்ற வரலாறு நமக்கு திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்படுகின்றது. கும்பத்திலே இருந்து தோன்றிய அக்குருமுனியை சிவபெருமான் விரும்பிய வண்ணம் முத்தமிழை உரைத்தார் முருகப்பெருமான் என்று நாம் போற்றுகின்றோம். அதை திருப்புகழிலே நம்முடைய அருணாத பெருமான் சொல்லுகின்ற பொழுது மிகைத்தவர் பிரத்ரயம் எரித்தவர் பிரியப்பட அகத்திய முனிக்கொரு தமிழ்த்திரயம் உணர்த்தவன் என்று தமிழ்த்திரயம் தமிழை அகத்தியருக்கு உரைத்தவர் முருகப்பெருமான் என்று சிந்து வகுப்பிலே நமக்கு சொல்லப்படுகின்றது. முருகனிடமே உபதேசம் பெற்றவர் என்ற பெருமையை அகத்தியர் பெற்றார் என்றால் அகத்தியராலேயே வழிபட்டவன் என்ற பெருமையை ஆறுமுகத்தண்ணல் அவன் பெற்றான். கும்பமுனி கும்பிடும் தம்பிரானை என்று அருணாத பெருமான் போற்றுகின்றார். முருகப்பெருமானை விழிப்பதிலே இருந்து இது தெரிகின்றது. இவ்வாறு குருவுக்கு பெருமை சேர்த்து பெருமைமிக்க சீடராக திகழ்ந்தவர் அகத்தியர் என்று போற்றப்படுகின்றார். குருவினிடம் பெற்ற அருந்தமிழ் 3 அரிய இலக்கணத்தை பொதிய வரையில் இருந்து அகத்தியர் என்னும் அதிசிறந்த நூலாக வரைந்து தந்து என்றுமுள்ள தமிழை இயம்பி இசை கொண்டான் என்ற பெருமையை பெற்றார். ஆனால் அந்நூல் கிடைக்கப்பெறவில்லை. முதல் இலக்கண நூல் அகத்தியர் சொன்னதாக நமக்கு செவிபலி செய்தியாக இருக்கின்றது. ஆனால் அது நமக்கு இன்று வரை கிடைக்கவில்லை. கன்னித்தமிழை செம்மை செய்த இவரது கமண்டலத்திலே இருந்து நீரு காவிரியாக விரிவற்றதாக நமக்கு வரலாறுகள் சொல்லுகின்றது. வாதாபி வெள்ளவன் என்னும் அரக்கர்களை கொன்ற தருமமூர்த்தி, விந்திய மலை அடக்கிய தவக்குன்று, அலைகடலை பருகிய அருள்கடல், தென் திசை தாழ்ந்த பொழுது அதனை சமனாக்கி நிறுத்திய பற்றுக்கோடு, ஒல்காப்புகள் தொல்காப்பியரின் குருமணி, முதல் இடை தமிழ்ச் சங்கங்களை அலங்கரித்த புலவர் மாமணி. இவர் பெற்றிருக்கின்ற செல்வாக்கால் இவரது பெயராலே பல புலவர்கள் பின்னர் தோன்றினார்கள். ஆனாலும் இவர் போல் முருகனார் அருள் பெற்றவர் யாருமில்லை என்பது நாம் பார்க்கின்றோம். ஆகவே புதிய மலை என்று சொல்லுகின்ற இன்றைய குற்றாலம் என்று போற்றப்படுகின்ற அந்த மலையிலே அவருடைய வாழ்ந்ததாக நமக்கு வரலாறுகள் கதைகள் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. ஆகவே முருகனை போற்றி அருள் பெற்றவர்களிலே முதன்மையாக போற்றப்படுகின்றவர் அகத்தியர். முருகப்பெருமானால் உபதேசம் பெற்றவர், தமிழ் அவர் மூலமாக கற்றவர், இலக்கணத்தை படைத்தவர் என்கின்ற பல்வேறு சிறப்புகளுக்குரிய முருகனுடைய அடியார்களிலே முதன்மையான போற்றப்படுகின்ற அகத்தியரை போற்றி வணங்கி அருள் பெறுவோமாக.